அனைவருக்கும் வணக்கம். இறகு பிசியோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி. இன்று இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டான ஒருத்தரை பற்றி நாம் பேச போகிறோம். எஸ், யார் அந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்க்கலாமா? டாக்டர், எனக்கு கையெல்லாம் அப்படியே குத்திட்டே இருக்கு, கால்லெல்லாம் குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளில் நடந்தீங்களாம்மா அப்படி கேட்போம். இல்லைங்க, குத்திட்டே இருக்கு, கை கால் குத்துது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட மெமரி லாஸ் ஆன மாதிரி இருக்குது, அதாவது ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. ஈவன் என்னுடைய ஏடிஎம் பாஸ்வேர்ட் கூட எனக்கு சம்டைம்ஸ் மறந்து போயிடுது. அப்படிலாம் நம்ம சில நேரங்களில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த மாதிரி டயர்டாக இருக்கவங்களா இருக்கட்டும், மெமரி லாஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி டிங்க்லிங் சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கும்? எஸ், விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கும். எஸ், அந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இட்ஸ் அ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா நாம் தண்ணீரில் கரையும் வைட்டமின்ஸ். அதாவது மெயினாக நம்மளுடைய ரத்தத்தின் பிளட் ஃபார்மேஷனுக்கும் அண்ட் பிரெயினுடைய ஃபங்க்ஷனுக்குமே தேவையான படுவது இந்த விட்டமின் B12. ஸோ சிம்பிளாக சொன்னால் இந்த விட்டமின் B12 இல்லைன்னா பிளட் செல்ஸ் எல்லாமே ரிசைன் ஆகிடுங்க அண்டு பிரெயின் கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே நின்றுடும், அந்த மாதிரி இருக்கும். எஸ், நம்ம இந்த விட்டமின் B12 எங்கெல்லாம் பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய ஃபிஷ் எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க, எக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் நல்லாவே விட்டமின் B12 கிடைக்கும். ஆனால் வெஜிடேரியன்ஸ் ஃபுட் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதில் இந்த விட்டமின் B12 கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? வெஜிடேரியன்ஸ் அப்படி தானே உங்கள் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்காக ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது என்ன ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்ஸ்? அதாவது இன்றைக்கி இருக்க இயற்கையான ஒரு முறையில் நாம் உணவுகளில் தேவையான சத்துக்கள் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். அப்படி இயற்கையாக கிடைக்காத சத்துக்களை செயற்கை முறையில் சேர்ப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம உப்பு இருக்கு இல்லையா, சால்ட்டில் அயோடினை சேர்த்தோம்னா அது அயோடினைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ மில்கில் விட்டமின் D குறைவாக இருக்குது, ஸோ கொஞ்சம் விட்டமின் Dயை சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி விட்டமின் B12லையுமே இந்த சீரியல்ஸில், பருப்பு வகைகள்லையும், பால் இது மாதிரியான உணவுப் பொருட்களில் கலந்து அதை கொடுக்கறது தான் ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுடைய அனீமிக்காக இருக்கிற ஒரு இது மூட் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறேன், எனக்கு மெமரி லாஸ் ஆகுது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறேன், எனக்கு இந்த கூத்திக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்மளுடைய இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 200லேருந்து 900 pg/ml அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிகோகிராம் பை மில்லிலிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 200க்கு குறைவாக உங்களுடைய இந்த B12 அளவு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு B12 டிஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது விட்டமின் B12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க லேபுக்கு போங்க, எனக்கு ஒரு விட்டமின் B12 டெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்து பாருங்கள், அதனுடைய ஆவரேஜ் அளவை பாருங்கள், 200க்குள்ளேருந்து 900க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. அப்படி இல்லைன்னா 200க்கு குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அதாவது வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்டில் விட்டமின் B12 இருக்கிற ஃபுட்ஸை எடுத்துக்கிறதும், நான் வெஜிடேரியன்ஸாக இருக்கீங்க, வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றவங்க நம்ம சிக்கன், மட்டன், எக்கு இந்த மாதிரி உணவுகள், ஃபிஷ்ஷு இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அண்டு ரொம்ப உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். அவங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் குட்டியாக தான் வலிக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக, நல்லா எனர்ஜெட்டிக்காக நம்மளால் மாற முடியும். எஸ், விட்டமின் B12 இக்னோர் பண்ணாதீங்க. அது நம்ம பாடியை ஒரு பஃபரிங் மூடுக்கு அப்படியே டயர்டாக்கி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி ஆக்கிடும். ஸோ பேலன்ஸ்டு டயட்டை எடுத்துக்கோங்க அண்ட் ரெகுலரான ஒரு செக்கப் பார்த்துக்கோங்க. எஸ், கீப் யூ எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்மார்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.